அன்பின் நேசோரவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தோடு உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தினம் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடுகின்றிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடி அன்றைய நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். 17/3/2025 நேரம் சரியாக 8:02 ஆரம்பித்தோம். நேரலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். வளமை போல வேடும் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு செல்லலாம். சிந்தனை நேரம் பொறிச்சொல். இன்றைய நாளுக்கான பாம்பு பொறிச்சொல்லாக வருகின்றது கீறு. அதனைத் தொடர்ந்து வருகின்றது தினக்கவி. மன்னிக்க வேண்டும், சிந்தனை. அது ஆன்மீக பாலம் ஆன்மீக பாலம் தொடர்ந்து பொறிச்சொல். அதனை தொடர்ந்து அறிவு கலைஞர் தொகுப்பொடி சின்னவர்கள் இணைகின்றார்கள். இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே இருக்கு, போட்டுக்கொள்ளுங்க. இல்ல நேரம் இல்ல அதான் இல்ல ஆன்மீக பலத்தை போக மறக்கிறது. சரி, மாசி பரம்பூரை எறும்பு அடிப்பீங்க தானே நான் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் இளையவர்கள் நிகழ்ச்சியை தட்டினீங்கண்டா வேறு. சரி, ஆகவே முதல் சிந்தனை நேரத்தை பொருட்படுத்த நடத்துகின்றார் தவமலர் கல்விராஜன் அவர்கள். அதனை தொடர்ந்து வருமேனிய தொகுப்புகளை முனைக்க வருகின்றார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். எல்லோரும் சேர்ந்து என்னத்தை கொடுக்கணும், உற்சாகத்தை கொடுத்து கொள்ளுங்கள். வணக்கம், வாங்க தவளரக்கா, சிந்த நேரத்தை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்பு. உற்சாக வணக்கம் வாணி. முதலாவது உங்களுக்கு நன்றி கூறியபடி மும்மத சிந்தனை நேரத்தில் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையேற்றார். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம் கூறிக்கொண்டு, வணக்கம் தாமலர் அவர்களே, வாணிபுவன் செல்வி அவர்களுக்கும் வணக்கம் வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறி, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1526 என்னும் கூறிக்கொண்டு, இன்றைய திருப்பாடல் கூறுகின்றது 79. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 6 திருவசனங்கள் 36 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனை துளியாக, மன்னிப்பவன் மனிதன், மன்னிப்பு கேட்பவன் மாமனிதன் என சொல்வதுண்டு. செய்தது தவறு என்று முதலில் தெரிந்தால் தானே அதற்கு மன்னிப்பு கேட்க முடியும். பல நேரங்களில் நாம் செய்யும் பாவங்களை காட்டிலும் செய்தது பாவம் என்ற புரிதல் கூட இல்லாமல் போவதுதான் அனைத்தையும் விட பேரவலமாகும். நமக்கு நோய் இருக்கின்றது என்று தெரிந்தால் தானே ஒரு மருத்துவரை நாடுவோம். அதே போல பாவத்தை பற்றிய தெளிவு இருந்தால்தான் மன்னிப்பை பற்றியே பேச முடியும். எனவே இன்று நமக்கு உடனடியாக தேவைப்படுவது பாவத்தை பற்றிய விழிப்புணர்வு. அதன் பிறகு நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம்தான் மன்னிப்பு கேட்டல். செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க மன தைரியம் அவசியம். சுய ஆளுமை பண்பு உள்ளவர்களால் தான் மன்னிப்பு கேட்க முடியும். 3வதாக, பாவத்தின் விழிப்புணர்வும் மன்னிப்பு கேட்கும் மன உறுதியும் உள்ளவர்களால் கண்டிப்பாக பிறரையும் மன்னிக்கும் தாராள குணத்தை வெளிப்படுத்த முடியும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று கூறிக்கொண்டு, நாங்கள் இயேசுவின் பாடுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிலையில் நாங்கள் இன்று 5வது நிலையை சிந்திப்போம். பாடுகளின் பாதையில் 5ஆம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. எங்கே சுமந்து போரே சிலுவையை, எங்கே சுமந்து போரே பொங்கும் பகைவராலே அங்கம் நடுங்க. எங்கே போரே
சிலுவையை தூக்கிச் செல்ல சீமோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். புனித மாற்கு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 திருவசனங்கள் 21. அப்பொழுது அலெக்சாந்தர் ரூபூஸ் என்பவர்களின் தகப்பனும் சீரேன் ஊரானும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவர் கிராமத்தில் இருந்து வந்து அவ்வழியாக போகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். சீமோனை பலவந்தமாய் அழைத்தது போல் என்னையும் ஆண்டவரின் அருள் பலவந்தமாய் இழுக்கின்றது. இரக்கம் மிகுந்த இயேசுவே, உமது மீட்பின் சின்னமாகிய சிலுவையின் ஒரு சிறு பாகத்தை சீமோன் சுமக்க அனுமதித்தீரே. இயேசுவுக்காக செய்யப்படும் எந்த செயலும் எளிதாகும், இலகுவானதும் என்பதை நாங்கள் புரிந்து செயல்படும் மனதையும் திடத்தையும் எமக்கு தாரும். உமது பரிசுத்த மீட்பை உலகுக்கு எடுத்துரைக்க ஆன்ம ஆவலையும் சேவை மனதையும் எமக்கு தாரும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் என்று நித்திய அமைதி அடைவார்களாக. ஆமென். பாரச்சீலுவை மரம் தாங்க பேலமுமின்றி சீரோன் சீமோன் தூணையை ஏற்று வழி நடந்து எங்கே போரி என்று பண்ணிக்கொண்டு தகவல்களை உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டலவை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓங்கி விளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி ஆன்மீக பாலம் தர வந்திருக்கும் ஐயா குருக்களையாக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி அவருடைய இறைப்பணிகளும் சிறக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். தகவலர் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி நேவிட் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். பாலன், நான் முதல் வரட்டா? கேட்டுட்டேன். திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்ற சோஸ்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றாலும் உடைய சிலுவையை கொண்டு எங்கள் உள்ளத்தை முற்ற சித்திரே சுவாமி. அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு 5ஆம் ஸ்தலம் உதவும் கரங்கள். சீமோனின் உதவியை ஏற்ற இயேசுவே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் எல்லோரும் வாருங்கள் என்று கூறினார் இயேசு. பிறருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனநிலையோடு வளர்க்கவும், நாம் சோதனைக்கு உட்படுத்தாதபடி இதே கதவுகளை திறந்து மற்றவருக்கு உதவுவோமாக. பிற சுமைகளை நாம் சுமையாக ஏற்றுக்கொண்டு நாம் செல்லும் போது உதவி தேவைப்பட்டோருக்கு கண்டும் காணாமலும் போகின்றோம். உதவி உற்றவர்களுக்கு அல்ல, உதவி இல்லாதவர்களுக்கு நாம் உதவுவோமாக. மறுத்திட முடியா சிலுவையாலே சீமோன் வருத்தின தம்மையும் ஓடு. மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருத்தின தம்மையும் ஓடு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. அடுத்து பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன், எப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? வணக்கம் பாலன், மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நாங்களும் அதே உற்சாகத்தோடு நிலையத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி. இப்படி சகோதரிக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமத்தினால் எங்கள் முதற்கந்த நாளை காணத்தந்த இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்திற்கு சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்றும் அனைவருக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு சகோதரி.
பிள்ளை பாலன் இன்னைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் 474 சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுந்த சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 10-21 முடிய புதிய ஏற்பாட்டில் 91வது பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாத படிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகின்றார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடிவிடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதில் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத இரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறை பொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது இயேசுவுடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்திலே அவரண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அதற்கு இயேசு, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாயிருக்கிறார்கள் என்றார். என் துணைக்கு சோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, உமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, உமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பாரசிலுவையோ என் பாவச் சிலுவையோ, நீர் சுமந்தது என் பாவ சிலுவையோ. உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவச் சேற்றினால், உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, உமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. அன்பான ஈஸ்வராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை கடந்த கிருபைகளுக்காக
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடியான்னு சொல்லித்தேன் ராஜா. எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகள் ராஜா, எல்லோரையும் ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான அனுசரிக்கும் தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் வீடான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களுடைய பிரசன்னம், உங்களோட பாதுகாப்பு, உங்களோட தயவு அனுப்பினாடியும் கூடவே இருந்து பாதுகாப்பு அடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ சண்டைகளோ கொள்ள எண்ணங்களோ ஏற்பட வேண்டும் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பு அடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் பார்த்து விரமைக்காகவும் ஜெயசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை கொடான கொடி அனுசரித்தவன் தாப்பனே. இந்த நாளும் கூடவே இருந்து பாதுகாப்பாக அடுத்தவனையும் ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக அனுசரித்தவன் தாப்பனே. மற்றும் அனைத்து குடும்பங்களுக்கும் நிறைந்த ஆசீர்வாதங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளை தந்தீங்க, அதுக்காக அனுசரித்தவன் தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்வனமெல்லாம் கூட வேண்டி அவர்களை பாதுகாப்பாக அடுத்தவனுடைய ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதுகாத்து வரவைக்கான அனுசரித்தவன் தாப்பனே. மற்றும் ஆன்மீகம் மறந்த அனைவருக்கும் ராமநாதன் ஐயாவுக்கு நிறைந்த சோத்தையும் குடும்பத்திற்கு நல்ல சோத்தையும் நீடித்த ஆயுள் வளத்தையும் கொடுத்து குடும்பத்தில் உள்ள ஆசிரியக்க ஒன்று இயேசுவின் நாமத்தில் ஜெபித்துக் கொண்டு சகோதரி மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவன்னு சொல்லி பாட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலன் அவர்களே. அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். தந்துவிட்டேன் அவமலர். ஆம் ஆம், நான் தந்துவிட்டேன். மன்னிக்க வேணும் முதலாவது சொன்னேன். சரி சரி, மன்னிக்க வேணும். அடுத்து செல்வி நித்யானந்தன் உங்களிடம் தருகிறேன். வணக்கம் செல்வி. நான் நினைக்கிறேன் செல்வியினுடைய தொலைபேசியில் ஏதாவது தொல்லையாக்கும், அப்படி இருக்கும். கொஞ்ச நேரம் பாருங்கள். என்ன காண இல்ல செல்விய இல்ல, அவ சில நேரம் இந்த நேரம் செல்லுமென்றாங்க, அதை போயிட்டாவே. இல்ல நான் வெள்ளன சொன்னேன் தானே. இல்ல உங்களை சொல்லினா நான் அதை வணக்கம் செல்வி. வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. நான் கோப்பி போட்டு கொண்டு ஓடியன். சரி, பரவாயில்ல. சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்குறி. செல்வி, உங்களிடம் கையளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. நன்றி நன்றி நன்றி, மிக மிக சிறப்பு. அடுத்ததா ஐயா நன்றி இருக்கிறாரா? இது வணக்கம். தமிழருக்கு நன்றி கூறி உங்களுக்கும் நிகழ்ச்சியை தொடர வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. என்ன கொஞ்சம் தடிமன் மாதிரி ஒரு மாதிரி கிடைக்கிறீங்க, சோமில்லம்மா? தொண்டை சரி வரையில இன்னும் 2 நாள். செல்வி ஐயா 9:30க்கு தானே வருவார். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஓகே ஓகே. நன்றி நன்றி. யாரக்கா? ஜெயாக்காவை வரையில சிந்தனைக்கு. ஓ, ஜெயாக்காவும் சிந்தனைக்கு வர இல்லையா? ஓகே. நீங்கள் என்ன செய்வோம் அப்ப? நாங்கள் பொறிச்சொல்ல அக்கா சொல்லிட்டு போங்கள. என்னப்பா அப்படி என்ற பொறிச்சொல் என்ன பொறிச்சொல்? நாங்கள் சின்ன வயதில் படங்கள் கீறி வண்ணம் தீட்டினோம். கீறு அதாவது என்ன மரவள்ளிக்கிழங்க கீறி உரிச்சால் அது சுகமாக உரியும். மற்றது சில பேர் கீறு கிளிப்பும் என்று பேச்சு வழக்கில் சொல்வதை கேட்டிருக்கேன். மாங்காயில் கீறி வச்சு போட்டு உப்புத்தூள் போட்டு முந்தி பள்ளி காலத்தில் அநேகமான பிள்ளைகளுக்கு அதுதான் தொழில். குத்தி தான் அதிகமா சாப்பிடுவார்கள். ஆனா கீறி மாங்காய் உப்புத்தூள் போட்டு சாப்பிடுவது மிகப்பா இருக்கும். இவ்வளவு தான் எனக்கு தெரியும் என்று கூறி செல்வி உங்களுக்கு வாழ்த்துக்குறி நன்றியுடன் விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. நன்றி. ராஜினி, நீங்களும் கீருக்கு பொறுங்க அக்கா. ராஜினி உங்களுக்கு நேவிசக்கா இருங்க. ராஜினி ஏழாண்டு நீங்கள் சொல்லி போட்டு போங்க. நானும் சொன்ன கீறு என்ன
ஓலையை எடுத்து தண்ணியில ஊற வச்சு போட்டு தென்னோலையை நடுவால கீறித்தான் அந்த பின்னுவார்கள். கீறு. மற்றது சில பேருக்கு பிள்ளை வயிற்றில் கீறி பிள்ளையை எடுப்பார்கள் வழியில். மற்றது எந்த நேரமும் எனக்கும் என்னன்னு தெரியல, எங்களோட வழியில் அது எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கு. பெண்ணும் பேப்பரும் கையில இருந்தா கேட்டு 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 எங்களோட பாட்டுல ஒவ்வொரு டிசைனோ பூவனோ அந்த பின்னாலும் முழுக்க கீறி கொண்டிருக்குதான் எங்களோட கீறுதான். அதான் மற்றவர் சொல்லட்டும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கும் இனி வேறு நிகழ்ச்சிக்கும் ஐயாவுக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நெவிசக்கா சொல்லுங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் செல்வி. பாமுக உறவுகளுக்கும் திருநடமுகன் பாணிமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் என்று கீறு கீறு. என்னுடைய பொறிச்சொல் கீறு என்று 1058 ஆகிறது. கீறு, இந்த கீறு என்பது பனங்கிழங்கை அவித்து 2ஆக கீறி கிழித்து வெயிலில் காய வைத்து ஒடியல் செய்வார்கள். பெரிய மீன் வகைகளை கீறி காய வைத்து கருவாடாக்குவார்கள். மாம்பழத்தை சிறு சிறு கீறுகளாக வெட்டி உண்போம். லக்மணன் கீறிய கோட்டை தாண்டி சீதை வெளியில் வந்ததால்தான் ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான். அதிகாலையில் சூரிய ஒளி கீற்று பார்க்க மிகவும் அழகாக இருக்கும். தென்னோலையை தென்னம் கீட்டு என்றும் சொல்வதுண்டு. சிறு பிள்ளைகள் சுவற்றில் கண்டபடி கீறி கிறுக்குவார்கள். அந்த நாட்களில் அறுவை சிகிச்சை என்பது கீறி பார்த்துத்தான் செய்வார்கள். காயம்பட்ட இடங்களை கீறி பார்த்துத்தான் அறுவை சிகிச்சை செய்வார்கள். இப்போதெல்லாம் துவாரங்களை இட்டு செய்கிறார்கள். கீறி பார்த்து செய்வதுண்டு. மற்ற துண்டம் போடுவதையும் கீறு என்று சொல்லுகின்றோம். நன்றி, வணக்கம். மற்ற நீங்கள் இப்ப சூரிய கதிருக்கு அதுக்கு சொன்னீங்க, அது கீட்டு என்று தானே வரும். கதிரொளி கீட்டு, அது தென்படுகிறது சொல்வார்கள். கீரண்டு வரும், கீட்டண்டல்ல வரும். கீட்டு தென்னங்கீட்டு அதுவும் கீறுக்குள்ள வருது. இல்ல வருது. கீறு கீட்டெல்லாம் ஒரு சொல்லு ஒரே அர்த்தமா? தென்னங்கீட்டு எழுத்துன்றதுக்கும் அர்த்தத்துக்கு கீறு அது கூட சேர்ந்து கீறுறது கிறுக்கிறது கிறுக்கிறதுலாம் சொல்றது. அது அந்த கீறு கிறுக்கிறதுலாம் வருகிறது இல்லை. நன்றி, வணக்கம். வணக்கம் ஜெயாக்கா. இனிய காலை வணக்கம். வணக்கம். நீங்கள் சிந்தனை தரையிலாமோ? ஐயா நேரத்துக்கு முதல் நீங்கள் தாங்கோக்கா. இல்ல, நான் வெளியில பரவாயில்ல போயிட்டு வந்தேன். ஓகே, கடனாலே பிறகு பார்த்தது சந்தோஷம். நன்றி. வெளியில போயிட்டு வந்தேன், தான் நேரத்துக்கு பங்கு பெற்ற முடியலை. இப்ப வண்டிக்கல எல்லோருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். இவர் நடாமோகன், கலைவாணி மோகன், செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகளுக்கும் காலை வணக்கத்தை குறித்து கொண்டு, இன்று சவக்காலத்தின் 2ஆம் வாரத்தின் 4 நாள் திங்கட்கிழமை, சவக்காலம் 14ஆம் நாள் 2087 ஆக்குமாம். சில்வர் பாதை தவக்காலம். இது ஒரு புனித காலம், இறைவனின் அருளை பெறும் காலம், அருந்த உறவை இணைக்கும் காலம். தந்தைக்கு நமக்கும் இடையே அருந்த உறவை இணைக்கும் பல சாதனங்களை சிலுவை பாதை ஒன்று. 1ஆம் நிலை, இயேசுவை தீவிரையிடுகிறார்கள். பதவி அறிவுவிடும் என்ற பயத்தால் இயேசு குற்றமற்றவர் என்று அறிந்தும் மனித வர்க்கத்தின் வடிவமாக நின்ற உண்மை மனிதனை இனங்கண்டும் பிலாத்து தன் கரங்களை கழுவி தீர்ப்பிட்டான். மக்கள் மத்தியில் ஆதிக்கமும் செல்வாக்கும் போய்விடும் என்ற பயத்தால் மக்களை தூண்டிவிட்டு பெரிய குருவும் பரிசீலர்களும் இயேசுவை தீர்வையிடுகின்றார்கள். சுயநல கௌரவத்திற்காக இத்தனை குற்றமற்ற மக்களை நாம் தீர்வையிடுகின்றோம். மற்றவர்களை தீர்வையிடுவதால் நாம் தப்பித்துக் கொண்டோம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றோம். புனித பவுல் சொல்கின்றார், பிறருக்கு தீர்ப்பிடும் மனிதா, நீ யாராயினும் சரி, சாக்கு சொல்வதற்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு தீர்ப்பிடுவதால் நீ உனக்கு எதிராகவே தீர்ப்பு கூறுகின்றாய். தீர்ப்பு கூறு நீ அவற்றை செய்கின்றாய். இத்தகைய செயல்களை செய்பவருக்கு கடவுளிடம் தீர்ப்பு நீதி வலுவாது என்று நமக்கு தெரியும். சுபம். நீங்கள் தீர்ப்புக்குள்ளாதபடி தீர்ப்பிடாதீர்கள் என்று கற்பித்த ஜேசுவே, சுயநலத்தை விளை பூர்த்தி செய்து வாழ்வதற்காக நாங்கள் எத்தனையோ முறை பலரை தீர்வைக்கு உள்ளாக்கி இருக்கின்றோம். கண்ணீர் சொரிய வைத்திருக்கின்றோம். அதற்காக மனம் மருந்துகின்றோம். எம்மை மன்னியும் தீர்வையிடும் மனப்பாலைந்து விடுபட்டு எம்மால் தீர்ப்பிட்டவர்களின் ஒப்புரவாக மனநிலை எமக்கு அருள்வீராக. பாடுகளின் பாதையிலே சிவமக நூர்வலமோ
பாவங்களின் பாரமெல்லாம் திருச்சிலுவை வடிவெல்லவோம். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, மிக சிறப்பு. நித்யானந்தன் அவர்களே, பொறிச்சொல் தொடங்கிட்டு. கையோட பொறிச்சொல்ல தந்துட்டு. ஆமா, முந்தைய பொறிச்சொல் எனது 4027 கீறு கீறு. ஆரம்ப காலங்களில் குழந்தைகளுக்கு கிறுக்க செய்து காட்டுவார்கள். கிறுக்கிறன்னு ஒரு பதம் இருக்கின்றது. நெற்றியிலே திருநீற்றை 3 கோடு கீறி இந்து மக்கள் தங்களை அடையாளப்படுத்துவார். திருநீரில் 3 கோடு போடுவார்கள் நெற்றியில இந்து மக்கள். அணிலுக்கு முதல் 3 கோடுகள் மிகவும் அழகாக இருக்கும். அது இறைவனால் சிவபெருமான் கொடுத்ததாக ஒரு கதையும் உண்டு. கீறு கீறு. வானத்தில் விமானம் செல்லும் போது வானை கிழித்து கொண்டு கீறு போட்டுக்கொண்டு போவதை வானில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆமாம், அது எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். 3 கீறுகள் ஆராய்ச்சி செய்ததையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்னென்று அதை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். கீறு கீறு. தென்னோலை பாதியாக கிழித்து கிடுகு பின்னுவார்கள். பனங்களை 2ஆக கிழித்து அதில் பீலி வரும், அதை எடுத்து சாப்பிடுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, நன்றி நன்றி. மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. இவர் நகுலவதியின் இதை பார்த்தேன், அதுக்குள்ள இடுக்கில்லாம கிடக்குது, பார்ப்போம். கூட்டாவது நகுலவதி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், மற்றவர்களும் கேட்டுக்கொண்டிருந்தால் ஐயா இணையறதுக்கு இடையில நீங்கள் கீறு கீறு பற்றி தரலாம். நத்தையும் அந்த நிலத்துல போய்க்கலாம் கீரை போட்டுக்கொண்டே போகும் போய்க்கலாம். அடையாளம் தானே, அடையாளப்படுத்தி கொண்டு அப்படி கீறு பலதுகள் இருக்குன்னு. சரி, நன்றி, வணக்கம். சந்திக்கிறேன். நன்றி அக்கா, நன்றி. மிக மிக சிறப்பு. ஐயா இணைந்திருக்கிறார். ஆனால் நகுலவதி இந்த வரவேற்றுக் கொள்வோம். நன்றி. இடுக்கி இல்லாம கிடக்கே, அதுக்குள்ள போயிடலாம். வணக்கம் ஐயா. ஐயா சவுண்ட் எடுங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. அப்படி நலமா இருக்கிறீங்களா? நலமறியாவல். நானும் நலமாக இருக்கிறேன். இன்றைக்கு வாணி வெளியில போயிட்டா, அதனால உங்களோட நிகழ்ச்சிக்கு நான் தான் இருக்கிறேன். சந்தோஷம். வணக்கம் ஐயா. வணக்கம் பாபா. நடேசன், நீங்கள் உங்களது நிகழ்ச்சியை ஆரம்பித்துக் கொள்ளுங்க ஐயா. நான் பிறகு மிகுதியை எடுத்து போடுகிறேன். வரப்போம் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இணைய இருக்கிறது ஆன்மீக பாலம். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், நீங்களும் பிறகு உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் ஐயாவிடம் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வரவேற்றுக்குள் உங்களுடைய ஆன்மீக பணிகள் சிறக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம் உங்களை. நன்றி. இந்த பங்குனி திங்கள் இல்ல ஐயா? முதல் பிள்ளையார கும்பிட்டு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உணங்கால் பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாவல் சார்வார் சமத்து என்று சொல்லி நடாமோகனுக்கும் உங்களுக்கும் வாணிக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்தொன்று இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிப்போம். நன்றி ஐயா. இப்போ இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடா சதுர்த்தி. அதுல என்ன ஐயா செய்கிறவர்கள்? விநாயகர் வழிபாடு செய்வார்கள். விநாயகர், அதாவது விநாயகர் 2 சதுர்த்தி வரும். ஒன்று வளர்முறை சதுர்த்தி, ஒன்று தேய்பிறை சதுர்த்தி. இந்த தேய்பிறை சதுர்த்தி இந்த சங்கடம் சொல்றது எல்லா இடத்துலயும் இருக்கு பாருங்க. படிக்க போனா சங்கடம், வேலைக்கு போனா, அது மாதிரி இந்த தடைகள் வாராத குடையும் தவறாத சந்தானமும் என்ற சொல்லுக்கு ஏற்ப தடைகள் வாராது எங்களுடைய எல்லா காரியங்களும் நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டு போக வேண்டும்
என்பதற்காகத்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்வது. இது சாலச் சிறந்தது. யாரும் வராங்களான்னு பார்ப்போம். நாம நிறைய விஷயங்கள் பேசுவோம். இனிய உற்சாகமான வணக்கம் சொல்லி நித்யானந்தன் அவர்களுக்கும் ஆன்மீக தொகுப்பாளர் ஐயா உங்களுக்கு உற்சாகமான வணக்கம் ஐயா. நான் அர்ஜுனி கதைக்கிறேன். நானும் இணைந்தபடியே தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி ஒன்று ஐயா. அந்த சனி பிரதோஷம் பிடித்துத்தான் ஆரம்பிக்க வேணும் பிரதோஷ விரதத்தை என்ன சொல்லுவேன். சனி பிரதோஷ விரதம் பிடிக்காம இருந்தவ முதல் முறையா பிடிக்கிறப்போ ஆரம்பிக்கிறது சனி பிரதோஷம் ஒன்றில இருந்தால் அது பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கம் தருவீங்களா ஐயா? நன்றி. கேட்டபடி இருக்கிறேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இணைந்திருக்கிறேன். நானும் சொல்லியண்டிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி தாதிஜி, நன்றி. இந்த பிரதோஷ பிரதம் ஆரம்பிக்கிறது சனி பிரதோஷத்துலதான் ஆரம்பிக்க வேணும் சொல்லி எந்தவித விதியும் இல்லை. சனி பிரதோஷமான சிறப்பு. ஆனால் பிரதோஷம் என்பது மாசத்திலே 2 தரம் வரும். பூர்வபட்ச பிரதோஷம், அபரபட்ச பிரதோஷம் 2 வரும். இதிலே நாங்கள் எந்த பிரதோஷத்தை நாங்கள் தொடர்ந்து இருந்தாலும் மாலை நேரம் 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் தான் தினமுமே பிரதோஷம் இருக்கு. தினப்பிரதோஷம் உண்டு, தினப்பிரதோஷம். அப்போ இந்த தினப்பிரதோஷமா இருந்தாலும் அந்த நேரத்துல விரதம் இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது அந்த 6:30 மணி வரைக்கும். அப்புறம் பிரதோஷங்களிலே ஆலயங்கள் சென்று நந்தி பகவானுக்கு பால், இளநீர் முதலிய திரவியங்களை கொடுத்து அபிஷேகம் செய்து பார்ப்பது, அப்புறம் சிவபுராணம் படிப்பது, அப்புறம் பிரம்மமுராரி சுராசித லிங்கம், நிர்மல பாஷித சோபித லிங்கம் சொல்லி அது இருக்கு, அதுவும் படிச்சு நிம்மதியாக அந்த கோயில் தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு வீட்டிலே தெளிச்சு வீட்டை உள்ள அந்த திஷ்டிகள் எல்லாம் நீங்குவதற்காக தீர்த்தத்தை தெளித்து நாம் இந்த பிரதோஷத்தை இது பண்ணி கொண்டு வரலாம். அதுவும் இந்த சிவராத்திரிக்கு வர்ற நேர பிரதோஷம் ரொம்ப சிறந்தது. சில நேரம் சிவராத்திரியும் இதுல ஒன்றா வரும். சிவராத்திரியும் பிரதோஷம் ஒன்றா வரும். அப்படிப்பட்டதெல்லாம் விசேஷமா இருக்கும். மொத்தத்திலே பிரதோஷ பிரதம் இருப்பதற்கு சனி பிரதோஷத்துக்கு விசேஷம். ஆனால் அதுலதான் ஆரம்பிக்க வேணும்னு சொல்லி இல்லை. ஏன்னா வருஷத்துல 2-3 தான் வரும் சனி பிரதோஷம். அதுக்கு வேணும் காத்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை. நன்றே செய்வாய், உடனே செய்வாய். மிக்க மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. இப்ப சென்ற வாரம் கிரகணம் எல்லாம் பாத்தீங்களா? சந்திர கிரகணம் என்று வந்தது ஒன்று. இப்ப இந்த உலகத்திலே எல்லா இடத்திலேயும் இந்த கிரகணத்தை பத்தி பேசப்பட்டது இல்லையா? இந்த கிரகணத்தை பத்தி பேசும்போது நீங்க பாருங்க, உலகத்திலேயே யாருமே இந்த கிரகணத்தை பற்றி விரிவான தகவல்கள் கொடுக்கப்படவில்லை. அது கோவிலா இருக்கட்டும், ஒரு சோசியரா இருக்கட்டும், அது லண்டனா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், யாருமே இந்த கிரகணத்தை பற்றி ஒன்றும் சொல்லல. ஆனால் நான் மட்டும்தான் இந்த கிரகணத்தை பற்றி விரிவாக எடுத்து சொல்லி நம்முடைய லண்டன் தமிழ் வானொலி அதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்த லண்டன் தமிழ் வானொலியில மட்டும்தான் நாங்கள் இந்த படங்களை போட்டு பாருங்க. இன்னென்ன நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னென்ன தோஷம் என்று நாங்கள் தெரிவிக்கிறாங்க இல்லையா? அப்ப பஞ்சாங்கத்தை அடிக்கிறாங்க, பஞ்சாங்கம் விற்கிறாங்க, அதெல்லாம் மணி. அப்போ இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மக்களுக்கு என்ன செய்யறோம்? எங்க கோயிலுக்கு வார சனங்களுக்கு நாம் பணிவுடை செய்ய வேணும். அவங்க சந்தோஷத்திலையும் துக்கத்திலையும் நாம் பங்கு கொள்ள வேணும். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனா அவர் மருந்து எடுத்து அவர் என்ன சொல்றார்? இந்த மருந்தை 3 நாள் சாப்பிடுங்க, கொஞ்சம் பத்தியமாயிருங்க, அப்படியெல்லாம் சொல்றாரு இல்லையா? அது அவருடைய கடமை. அதுபோல எங்களுக்கும் சில கடமைகள் உண்டு, மக்களுக்கு தெரியப்படுத்துவது.
இது தெரியப்படுத்துவது இல்லாமல் இதிலேயே ஒரே நோக்கமாக இருந்தால் நாம் இந்த வாழ்நாளை வீழ்நாளாக்கிடும். ஆகவே நாம் சர்மா ஐயாவை வரவேற்றுக் கொள்வோம். நிகழ்ச்சி சிறப்பிக்க வேண்டி இனிய காலை வணக்கம். வணக்கம் அண்ணா. நிகழ்ச்சியை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். நன்றி வணக்கம். நன்றி ஐயா. இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? நல்ல. உங்களோட நாடு எப்படி இருக்குது? வெயில் நாடு நல்லா இருக்குது. நாட்டு மக்கள் தான் சரியில்லை. இல்ல, அந்த குளிர் வெயில் மழை எல்லாம் அப்படின்ற நிலைமையில இருக்கு. சரியான வெயில் வந்திருக்குது, ஆனாலும் சரியான குளிர். வெயில் இருக்குது, ஆனா வெளியில குளிர், பயங்கர குளிர். வெளியில போயிட்டா கையெல்லாம் அப்படி குளிர். ஆமா, நான் காலையில் வேலைக்கு போட்டு வந்தேன். பயங்கரமான குளிருக்குள்ளதான் 5:30 போயிட்டு வந்தோம். வணக்கம் ஐயா. வணக்கம். காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் ஐயா. நான் அன்றைக்கு உங்களுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். உங்களோட பேரன் வந்து நடக்கிறேன் இந்த வேத பாடசாலையில் சான்றிதழ் பெற்றதா பரிசு பெற்றதா தெரியவில்லை. பரிசு பெற்ற படங்கள் எல்லாம் அங்கே பாடசாலையில இருந்து அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க. எங்க 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 இருக்கு பாடசாலை? பெங்களூர். பெங்களூர்லாம் படிக்கிறார் அவர். பெங்களூர் தான் படிச்சு கொண்டிருக்கிறார் அவர். படிப்பு பல வருஷங்களாக நின்று நல்ல நிறைவு செய்து இப்ப வந்து ஒரு 45, 50, 60 பேருக்கு மேல குழந்தைகளுக்கு அவர் இப்ப மாஸ்டரா இருந்து டீச் பண்ணி கொண்டிருக்கிறார் அங்கே பெங்களூர்லயே. என்னடா படிச்சா போதாது, ட்ரைனிங் போகணும். என்ன படிக்கிறத விட படிப்பிக்கும் போதுதான் கூட பாடாங்க படிக்கக்கூடியதா இருக்கும். கற்க கசரிட கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு இப்ப 29ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை பாருண சூரிய கிரகணம் இங்கிலாந்தில் தோன்றும். அவ காலையில 10:07 12:30 மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் இருக்கிறது. சூரிய கிரணம் இந்த நாங்க சின்ன வயசுல கேட்க இந்த வயிற்றுல புளிய கதைச்ச மாதிரி எங்கூட பாட்டி சாப்பாடு தர மாட்டாங்க. எனக்கு 3 நேரம் சாப்பாடு, 3 நேரம் 5 நேரம் சாப்பிடுறாள் நான். அப்போ எனக்கு சாப்பாடு பெரிய பிரச்சனை. இப்ப இந்த சூரிய கிரகணத்திலே நாம் என்னென்ன செய்ய வேணும்? சூரிய உதயம் காலையில இப்ப 10 மணி ஆனதுனால காலையில ஒரு 7:30 மணிக்கே சாப்பிடக்கூடியதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அது சந்தோஷமான விஷயம். 7 மணிக்கும் சாப்பிடாத சந்தோஷமான விஷயம். அப்புறம் 9 மணிக்கு தரவணும். பிறகு தோஷ பரிகாரங்கள் தோஷ பரிகாரங்கள் சொல்லும் போது என்னென்ன நட்சத்திரத்துக்கு இருக்கு? பூச நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், பூரட்டாய நட்சத்திரம், உத்திரட்டாய, ரேவதி, இந்த நட்சத்திரக்காரங்கள் தோஷம் இருப்பதனாலே தோஷ பரிகாரமாக தேங்காயோ பூசணிக்காயோ தானம் செய்யும், கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கவும், பால் தயிர் போன்றவர்களுக்கு தர்மை போட்டு வைக்கவும். தர்ம போட்டு வைக்கிறார்கள் பீஜங்களாக மாறும். இதுதான் இந்த கிரகணத்தினுடைய தன்மை. சூரியனை ராகு பகவான் பிடிக்க போறார். அப்ப சென்ற வாரம் நடந்த கிரகணத்துல பாத்தீங்கன்னா வானத்திலே 3 மணிக்கு காலையில சந்திரன் சிகப்பா போச்சு. இதெல்லாம் நாமல் சைவ சமயத்திலே ஜனவரி முதலாகிய டிசம்பர் வரைக்கும் 1000 பூசைகள் திருவிழாக்கள் என்ன செய்தாலும் கண்கண்ட தெய்வம் சூரியனும் சந்திரன். ஆகவே அவங்களுக்கு ஒரு பங்கம் வருமேயானால் அதற்கு நாங்கள் பரிகாரங்கள் செய்தே ஆக வேணும். இப்ப சதுர்த்தினா பிள்ளையாரு செய்யற மாதிரி இந்த ராகு கேதுக்கள் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் இதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு நாங்கள் இதையெல்லாம் மறைக்க கூடாது. பஞ்சாங்கத்தை எடுத்தீங்கன்னாக்கா அதுல எல்லா சித்த யோகம், அமர் சித்த யோகம், கல்யாணத்துக்கு 4 அந்த முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதிலேயும் கிரகணம் இந்த வருஷம் வரப்போகுது என்பதை அவங்க நினைவுக்கு கூறுவார்கள். அப்படிப்பட்ட நினைவு கூறும் போது இதுல போடப்பட்டிருக்கு பாருங்க, இந்த நட்சத்திரத்துக்கு தோஷம் என்பது. இதை நாங்கள் பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும்.
அன்னதானம் கொடுக்கிற பெரிய வேலையில அண்டாவில் சாதத்தை அள்ளி கொடுத்தா போறாது. அவங்களுக்கு அமிர்தமான நல்ல செய்திகளையும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையில இருக்கிறோம் என்று சொல்கிறேன். யாழ்ப்பாணத்துல எல்லாம் இந்த கிரகண நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு உலக்கையை பிடிச்சு வச்சிருவாங்க, அது அப்படியே நிக்கும், பிடித்தோம் நிக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாது. நேர்படி அப்படியே நிக்கிற சாணியை கரைச்சி ஒரு அண்டாவில வச்சுட்டு சூரிய கிரகத்தை நேரா பார்க்காம அந்த சாணி தண்ணிக்குள்ள பார்ப்பாங்க. அதுல தெரியும் அது பிடிபடுறது விலகிறது எல்லாம் இப்படியாக அந்த காலத்திலே நடைபெற்று வந்திருக்கிறது என்பதை நினைவு கூறும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கண்ணாடியும் வச்சு பாக்குறது இல்ல, அதாவது கண்ணாடியில புகை பிடிச்சு காட்டுவது. அதாவது இந்த ரெண்டு பக்கம் பார்க்க கண்ணாடி புகை பிடிச்சிட்டு அந்த புகைக்குள்ளால பாக்குறது. நேரடியா பார்த்தா அதை பாதி பெண்களை அப்படி பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. சின்ன வயசுல பார்த்திருக்கிறேன். நேரடியா எங்களை தாக்கும் என்பதுதான் அதனுடைய தாக்கும். என்ன அந்த உடம்புல உள்ள நரம்புகளை கெடுத்து விடும். இங்கும் ஒரு தடவை வந்த பொழுது அந்த சீடிய இடத்துல வச்சு போட்டு அதுல அந்த ஒளிய பார்த்தாரு. அதுக்குன்னு இப்ப கண்ணாடி தயாரிக்கிறார்கள். வெளிநாட்டுல அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற நாடுகளிலே கண்ணாடிகள் தயாரிக்கிறார்கள். அதை போட்டு பார்த்தால் அந்த ராகு பகவான் இப்படி சூரியனை பிடிக்கிறது அப்புறம் விலகிறதும் இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு 2 hours அதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். விஞ்ஞானமானாலும் எல்லாம் எங்களுடைய சைவ சமயத்திலிருந்து வந்தவை. அது நிறைய விஷயங்கள் விஞ்ஞானம் இந்த சமயத்துக்குள்ள உள்ள வழிபாட்டு முறைகளும் சமயத்தோட நம்பிக்கைகளும் அதுதான் பின்பு விஞ்ஞானம் பெயர்ல வேற வேற சொல் வடிவங்கள்ல விளை வந்திருக்குது. விஞ்ஞானம் என்பது எங்களை சைவ சமயத்துக்குள்ளே இருக்கே ஐயா, நிறைய இருக்கு. நிறைய இந்த 63 நாயனார் எல்லாம் அனுபவித்தவர்கள். என்ன அப்புறம் பெரிய ஆழ்வார் இவங்கள் எல்லாம் நம்ம சைவ சமயத்தை வழிபாடு செய்து கொண்டு நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோளன் செய்யும் ஒரு கூட்டென் செய்யும் குமரேசன் இருதாலும் சதங்கையும் சண்முகம் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமேன்னு சொன்ன மாதிரி அந்த அருணகிரிநாத பெருமானுடைய வாக்குகள் அவரே நிறைய இந்த ஒவ்வொரு பாடல்களிலுமே இதுகளை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. என்ன நாங்கள் சாப்பிட நாங்கள் பந்தியில் இருந்தோம்னா வாழையில் சாப்பாடு விரை கேட்க நாங்கள் கையை உடனே சாதத்தில் வைக்க விட மாட்டாங்க. முதல் நாங்கள் கோயிலில் ஜலம் எடுத்து 3 இடம் சுற்றி இப்படி தீர்த்தம் மாதிரி குடிச்சிட்டு மந்திரம் வேணான்னு சொல்கிறோம். அது என்ன, அது விளங்கப்படுத்த முடியுமா என்னன்றது? அதாவது ஐயா, எந்த பொருளும் இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளும் எல்லாம் இறைவனாலே கொடுக்கப்பட்டது. அதனால்தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் உழுதுண்டு செல்பவர். இப்ப அந்த அன்னம் அவன் அன்னத்தை விவசாயி அறுவடை செய்து அதை கொண்டு போரடித்து ஆணை கட்டி மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று ஆணை கட்டி போரடித்த மன்னர்கள் காலங்களாக இருந்த காலங்கள். அந்த அரிசியை அவர் கட்டி போடும்போது நாயோ பூனையோ எலியோ பூனையோ பாம்போ எல்லாம் விதிக்கப்பட்டிருந்தால் அது வண்டியில ஏறி எங்கள் ஊர் கடைகளை நாங்கள் கடைகள் மூலமாக வாங்க பெற்று அதை சமைக்கிறோம். அப்ப அந்த அன்னத்தை சுத்தம் செய்வதற்காக இலைய வச்சு இத்தனை காய்கறிகள் வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அன்னத்தின் மேலே ஒரு சொட்டு நெய் விடுவார்கள். அன்னம் சுத்தம், அன்னம் சுத்தம் பண்றது. அதுக்கு பிறகு இந்த தண்ணியை கையில எடுத்து ஓம் போர்புவஸ்வக தஸ்ஸ விதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாது சத்யம் துர்த்தே ந பரிஷிஞ்சாமி அமிர்தோபத்தருணமசி என்று குடித்த பிறகு பிராண அபான வியான உதான சமான பிரம்மனே என்று சொல்லி 3 பருக்கை வாயில போட்டு வாழை இல நுனியில தண்ணியை வச்சு தொட்டு, அதாவது அந்த சமையல் செய்து போடுபவர்கள் யாரு வீட்டுக்குடியவனோ இந்த அன்னத்தை யாரு காசு கொடுத்து வாங்கினாங்களோ இதுக்கு யாராரு சிரமப்பட்டாங்களோ
யார் யாரு உழைத்த காசுதானே. அவங்களும் கொடுக்கப்பட்டவர்களும் சமையல் செய்தவர்களும் நன்மை பெருக சுகசௌக்கியமாக இருக்க வேணும், தீர்காயுஷா இருக்க வேணும் சொல்லித்தான் இந்த அன்னத்தையும் கும்பிட்டு அவங்களையும் படைச்சு பிராணாபானம் என்று சாப்பிட்டு அப்புறம் சுகமாக சாப்பிட்டு எப்படி சாப்பிடுறோம்? காளான், ஓலன், அவியல், எரிசேரி, பச்சடி, பொரிக்கப்பட்டவை, பப்படம் முதலாகிய வடை முதலாகிய இதெல்லாம் வச்சு சாப்பிட்ட பிறகு கடைசியாக முதல் பருப்பு, முதல் வாழை இலையில பாயசம் இருந்தால் அதை சாப்பிட்டு இனிப்பாக ஆரம்பிக்க, அப்புறம் பருப்பு, அப்புறம் சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் மோருக்கு மாங்காய் ஊறுகாய், அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு மறுபடியும் தண்ணியை கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு அந்த எச்சி தண்ணியை நிலத்திலே தட்டி விடுவார்கள். அதாவது இந்த இடத்திலே உணவு படைக்கப்பட்டவர் யார் யார் உதவி செய்தார் அவங்க மீண்டும் நல்லா இருக்க வேணும்னு சொல்லி இது போஜன வீதியில வருது ஐயா. இதான் பார்த்துருக்குறேன் நான். என்னையும் கொண்டு பந்தியில் எடுத்து இப்படி செய்ய சொல்லுவாங்க. எனக்கு முடிச்சா பிளாங்கா நான் மெட்ட சிலதை பார்த்து செய்திருக்கிறேன் நான் எல்லாத்தையும். போஜன வீதி ஐயா, இந்த உலகத்திலே ஆலயங்களும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி எல்லாத்துக்கும் விதி சொல்லப்படுகிறது. என்ன இப்ப இது போஜன விதி, அதுவும் இன்னென்ன போஜனத்துக்கு இன்னென்ன காரியங்கள் இன்னென்ன காய்கறி வகைகள் எல்லாம் எடுக்க சொல்லப்படுகிறது. இப்ப எல்லாம் பாருங்க, பாவக்காய், சேனக்கிழங்கு, பாவக்காய், சேனக்கிழங்கு, இன்னொரு ஒரு கிழங்கு வகை, இதெல்லாம் சிராதத்துக்கு தான் சொல்லப்பட்டது. இப்ப கல்யாண வீட்டுல போனீங்கன்னா சேனக்கிழங்குல தான் சாம்பார் வைக்கிறாங்க, சேனக்கிழங்கு தான் கூட்டு அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு சமையல் என்பதே பாவக்காய் தொடாமல் சேனை தொடாமல் சமைக்க வேணும். அதே நேரத்துல நம்முடைய வீட்டுல பெரியவங்கள் இறந்தவர்களுக்காக படைக்கும் போது அதுகளுக்கு வேறு. அப்படி இருக்கும்போது பதார்த்தங்களை கூட ரெண்டாக பிரித்திருக்காங்க, அபரபட்சம், பூர்வபட்சம் உண்டு. இப்ப கல்யாண வீட்டுல இப்ப உங்களோட கல்யாண வீட்டுல பால் பாயசம் வைக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க பாபு? தெரியாது ஐயா. பால் பாயசம் அபரபட்சத்து. அப்படின்னா என்ன ஐயா? இறந்த பிறகு படைக்கிறது தான் பால் பாயசம். அப்ப அதுக்கு பதிலாகத்தான் சேமியாவை நல்லா பொடிச்சு ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு பாயசம் வைப்பாங்க. நல்ல நாள் பெருநாளுக்கு உளுந்து வடை வைக்க மாட்டாங்க, பருப்பு வடை சொல்லியிருக்கு. இப்படி நிறைய சாப்பாட்டு விஷயத்திலேயா சரித்திரம் படைக்கிற வரைக்கும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. நாங்கள் மாறித்தானே ஐயா செய்யறோம் எல்லாத்தையும். இல்ல எல்லாத்தையும் மாதிரிதான் செய்யறேன் நான். நான் ஏதோ உருப்படியா செய்யறேன் நாங்கள். ஐயா சொல்லிக்கூடு உஞ்சிக்கூடு தள்ளிக்கிளை சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்படின்னா ஒரு மரத்துல ஒருத்தர் ஏறும் போது அவனை கைய காலை பிடிச்சு அவனை ஏத்தலாம், கை போற வரைக்கும் ஏத்தலாம், அதுக்கு பிறகு அது போல எங்களுடைய இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் இப்ப இந்த லண்டன் தமிழ் வானொலிக்கு நான் தலையெடுத்து கும்பிடுறோம். இவ்வளவு விஷயங்களை இப்ப இன்று வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப ஏன் ஐயா உளுந்து வடை நாங்கள் சுபகாரியங்களுக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க? அது ஐயா இறந்து போன ஆத்மாக்களுக்கு படையலுக்கு எடுக்க வேண்டியது உளுந்துன்றதா? உளுந்து என்பது அப்ப கோயில்ல படைக்கலாமா? சுவாமிக்குத்தானே. சுவாமிக்குத்தான். சுவாமிக்கு பருப்பு உடையெல்லாம் வைக்கப்படாது. சுவாமியின் ஆலயம் என்பது வேறே கதை. வைரவருக்கு படைக்கிறோம் தானே. வைரவருக்கு ஒவ்வொரு அது ஏன் அந்த வடைய விற்கப்படாது என்பது, ஒவ்வொரு வடையும் ஒரு தலைக்கு சமம். கபாலமாலா நான் சொல்றத கேட்டுக்கொள்ளுங்க. கபாலமாலா, கட்கஞ்ச, தமர்கம், தோமபான பாத்திரகம், இந்த வடமாலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலையாக கணிக்கப்படுவதனாலே பைரவர் கழுத்துக்கு தலைமாலை. அதான் இந்த பைரவருக்கு உள்ள பைரவர் சரியான
நிர்வாணம் நிர்விகல்பம் சரியான ஒரு பைரவர் சிலையை நீங்க பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா தலைமால போட்டிருப்பாங்க. மண்டவோடு போதான் மண்டவோடு அது தலைமா அது. அப்ப இன்னென்ன தெய்வங்களுக்கு இன்னென்ன படைப்பு இருக்கு. இப்ப முத்துமாரியம்மன், காளி, பத்ரகாளிக்கு எல்லாம் எலுமிச்சம்பழம் மாலை போடுவாங்க. பச்சை மிளகாய போட்டு போடுவாங்க. பச்சை மிளகாய் நல்ல பச்சை மிளகாய போட்டு போடுவாங்க. அதே மாதிரி இந்த பிரத்யங்கிரிகி என்று சொல்லக்கூடிய ஒரு காளியம்மனுக்கு ஹோமம் மிளகாயால்தான் செய்வாங்க. அகோரம், அகோரம் பெரிய அதை தளிப்பதற்காக செய்வது. அப்ப இந்த இறந்து போன ஆத்மாக்களுக்கு படைகள் வேறே, உயிரோடு வாழும் போது நாங்கள் சாப்பிடக்கூடிய வேறே. இப்படியாக இந்த சிராதத்திலேயும் பூசை முறைகளிலும் திவசங்களிலேயும் இப்ப நாங்க ஒழுங்கா நித்தியபடி சாப்பிடும் போது இஞ்சி சட்னி விரும்பி சாப்பிடுறதே ஒழிய முறை இல்லை. இஞ்சி சட்னி சொல்லப்பட்டிருக்கு இறந்த பிறகு அவங்களுக்கு படையல் செய்வதற்கு. எள்ளுருண்டை சாப்பிடுவோம் ஆசைக்கு, ஆனால் முறைக்கு சொல்லப்பட்டிருக்கு எள்ளுருண்டை படைப்பதற்கு அங்கே வைக்க வேணும். எள்ளுருண்டை, அப்பம் இப்படி எல்லாம் செய்து வைப்பார்கள். நீங்க பார்த்துருப்பீங்க சர்மா ஐயா. பார்த்துக்கு. இப்போ நேற்று முந்தினாளுங்களா இப்போ அறிவிப்பாளர் ஆனந்தி அவர்களுடைய இறுதிக்கிரியில் பார்த்தீங்கன்னா உரலம் வச்சு உலக்கம் வச்சு இடிக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது என்ன ஐயா அப்படின்றது? அது சூர்ணம் என்பது. சூர்ணம் இப்ப கோயில கும்பாபிஷேகத்திலேயும் சூர்ணம் இடிப்பாங்க. அதே மாதிரி மனிதனாகப்பட்டவன் ஆத்மா இறைவனுடன் ஒன்று கலக்க வேணும். அதாவது நமக்கு இந்த உடலுக்குத்தான் மரியாதை இல்லையே ஒழிய உயிருக்குத்தான் மரியாதை. அப்ப இந்த உடல் தகனம் செய்வதற்கு முன்பாக சில சடங்குகள் இப்ப எல்லாம் குளிப்பாட்டுறதே இல்லையே. முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா குளிப்பாட்டி எண்ணெய் எல்லாம் வச்சு சொந்தக்காரங்களை குளிப்பாட்டி அதுகளை தொடச்சி அலங்காரம் பண்ணி புது வேட்டி கட்டி எல்லாம் செய்துதான் அவங்கள கொண்டு போய் கடைசியாக அந்திகிரியை செய்வது. இப்ப அப்படி இல்லையே. வயத்துல உள்ளதெல்லாம் அவன் தோண்டி எடுத்துடுறானே. எடுத்து இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்ற பேராலை இன்ஃபார்ம் பண்ண பிறகு அதுல ஒன்றும் இல்லை. அதை ஆனாலும் அந்த கடமை இந்த சமய சடங்குகளிலே ஒரு குடம் தண்ணியை சுத்தி கொண்டு போய் உடைக்கிறது, அப்புறம் நெருப்பு ஊற்றுறது, அதுல ஹோமம் பண்றது, அப்புறம் இந்த தேகத்துக்கு கூடிய சூர்ணம் சொல்லக்கூடிய உலக்கையை வச்சு தேவாரங்கள் எல்லாம் படிச்சு அதை இடிச்சு அதை கொண்டு போய் அங்க சில விஷயங்கள் நிறைய இருக்கு ஐயா. நாம் வெடிய பேசலாம் ஐயா. பாப்பா பேசுவோம். இப்போ சாப்பாட்டுல எனக்கு இவ்வளவு விஷயம் சொல்றீங்க, இதை பேச போனா நிறைய வெறும் போல இருக்குது. நிறைய எங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு இதெல்லாம் தேவை என்ன? எனக்கு சாப்பிட்ட உடனே பசிக்கும் 2ஆம் தரம். அப்ப எங்களுக்கு தான் இந்த விஷயம் நிறைய தேவைப்படும். பசித்த உடனே அப்படிதான் செய்யறது. நேரம் வேலை இல்லை, பசிச்சா உடனே சாப்பிட வேணும். அதான் சொன்னா. அதான் அன்னம் பாலிக்கும். அன்னம் பாலிக்கும்னா சிதம்பரம், தில்லை சிற்றம்பலம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். சிற்றம்பலம் என்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் சாப்பிடாம இருப்பதில்லை. பாத்தீங்களா? புல்லாகி கூட எனக்கு ஆக குறைஞ்சு 1/2 மணி நேரம் சாப்பிடாம இருப்பேன். அவ்வளோதான். அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு எதாவது சாப்பிடும். இல்லாட்டி வயிறுலாம் என்ன செய்து நான் இந்த சனி விரதம் என்ன புரட்டாச்சி விரதம் எல்லாம் இருப்பாரு. நான் மட்டும் இருக்கவே மாட்டேன், ஏதாவது சாப்பிட்டுருவேன். நான் இந்த வாழ்க்கையிலே நான் 3 நாள் தான் சாப்பிடாம இருந்தேன், விரதம் இருந்திருக்கேன். ஒன்று பூணூல் போடும்போது அப்போ எனக்கு தெரியாது, சின்னப்படின்னு நான் ஒன்றும் செய்ய முடியாதுனால அடக்கி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அப்பா அம்மா இறந்த அந்த நாளுக்கு மட்டும் நான் சாப்பிடாம, மற்றபடி மற்ற எல்லாருக்கும் நான் சாப்பிட்டேன். விரதம் என்பது என்னது? கொல்லாமையும் தின்னாமையும். கொல்லாமையும் தின்னாமையும். அப்ப அதுலயும் விரதங்களிலே சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு கேட்டிருக்கீங்களா? சக்கரவள்ளி கிழங்கு அதை வேக வைக்க கூடாது, சுட வேணும். அடுப்புல சுட்டு சாப்பிடலாம். கிழங்கு தானே சக்கரவள்ளி கிழங்கு? என்ன சொல்றீங்க? ராசவள்ளி கிழங்கு
ராசவள்ளி கிழங்கு வேற, ஸ்வீட் பொட்டேட்டோ. ராசவள்ளி கிழங்கு வேற, சீனி கிழங்கம்மா. நாங்கள் அங்க சக்கரவள்ளி கிழங்குக்கு பத்தாளங்கிழங்கு. என்னது பத்தாளங்கிழங்கு. கத்தாழை கிழங்கா? ஓகே. பத்தாளங்கிழங்கு. ஓ, அந்த சீனி கிழங்கு. ஓகே. அதாவது விரதங்களிலே சில விரதங்களிலே யாராலையுமே ஒரு நாள் பூரா பண்ணியிருக்க முடியாது என்பதற்காக 4-5 விதிகள் சொல்லப்படுது. தண்ணி நிறைய குடிக்கலாம், சீனிக்கிழங்கு சுட்டு சாப்பிடலாம், பால் குடிக்கலாம். இதுகள் தான் அந்த விரதத்துக்கு பங்கம் வராமல் நாம் இருக்கும் விரதத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு போகும். வத்தாழை வத்தாழைன்னு வத்தாழை கிழங்கு. வத்தாழை கிழங்கு. வத்தாழை மற்றது. நீங்க சொன்னது என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க செல்வி நித்யானந்தன்? என்ன கிழங்கு சொன்னீங்க? சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி அது கூட பெருசா இருக்கும், ரவுண்டா. ராசவள்ளி கிழங்கு. உள்ளுக்கு சிவப்பா இருக்கும். உள்ளுக்கு சிவப்பா இருக்கும் ராசவள்ளி கிழங்கு. இன்னொன்று கருணக்கிழங்கு. ராசவள்ளி கிழங்கு வந்து என்ன இந்த உள்ளுக்கு வந்து செம்பஞ்சலா இருக்கும். அது வந்து இலங்கையில இருக்கிறது நல்ல மஞ்சள் வெள்ளையா இருக்கு. ரெண்டு இருக்கு அங்க. இந்த இது வெள்ளை சிவப்பும் இருக்குது, மஞ்சளும் ரெண்டு. அப்படியே நாங்க தோட்டத்துல போய் பிஞ்ச பிடிங்கி அப்படியே நேராவே சாப்பிடுவோம். நாங்க பச்சை பச்சை இனிப்பு தானே சாப்பிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த சீனி கிழங்கை சுட்டு சாப்பிடுவதனாலே அந்த விரதங்கள் பங்கமாகாம, என்ன கேட்டாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம் பாருங்க. சில பேர் ஒரு நாள் பூரா பட்டி கிடப்பாங்க, சில பேருக்கு 2 மணித்தியாலம் கூட இருக்க முடியாது. அப்ப இவங்களுக்கு எல்லாம் உத்தேசித்துதான் அந்த விதிமுறைகளை வகுத்தாங்க. அப்ப திருப்பி இருக்க சொல்லுங்க, எப்ப விரதம் இருக்கிறவர் வந்து தண்ணி குடிக்கலாம், வத்தார கிழங்கு சுட்டு சாப்பிடலாம். பால் நீங்கள் குடிக்கலாம். அதுக்கு வேண்டி 5 கால் பாலை ஒரேடியா குடிச்சு 2 லிட்டரை வாங்கி குடிக்க வேண்டிய. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அளவு ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 1 டம்ளர் பால் குடிக்கலாம். ஒரு கிழங்கு 2-3 வாங்கி சுட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் இந்த வயத்துக்குள்ள இருக்கிற மிஷின் நிக்காம இருக்கிறதுக்கு வேண்டிதான் இதுக்கெல்லாம் சாப்பிடுறாங்களே ஒழிய, சரியா ஜீரணம் அஜீரணம் இருக்கு. ஓவரா சாப்பிட்டா அஜீரணம், ஒழுங்கா சாப்பிட்டா ஜீரணமாகும். இதெல்லாம் அந்த காலத்துல வகுத்துட்டாங்க, இப்படித்தான் இருக்கலாம். அதுவும் 60 வயசு 50 வயசு முடியாதவர்கள், எழும்ப முடியாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த விரதங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லல. என்னவும் சாப்பிடலாம் என்று சொல்லப்பட்டது. எல்லாம் நமக்குத்தானே வாங்கி 15 வயசு 20 வயசு 20. இப்ப கந்தசஷ்டி கவசம் பாருங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. முந்தி ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரங்க தான் கந்தசஷ்டி விரதம் இருந்தவங்க, கேதார் கௌரி விரதவங்க. இப்ப ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் இருக்கா. அப்ப அந்த விரதங்களை இப்படித்தான் இருக்க வேணும், விதி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்ப சர்மாயா கேட்டால் என்னென்ன சாப்பாடுகளிலே காளான், ஓளம், அவியல், எரிசேரி, பச்சடி இப்படி இருந்தாலும் நீங்கள் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு முன்னுக்கு வந்து வாழை இலையை போடும்போது உங்களுடைய இடது கை பக்கம் நுனி வர வேணும். இடந்தால் அதிலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது சூரியனை பார்த்து, நீங்க எந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்தாலும் நீங்க உட்கார்றதுதான் திசை கிழக்கு பார்த்து. அப்ப கிழக்கிலே வந்து கிழக்கு நீங்கள் பார்த்திருக்கும் போது உங்களுக்கு இடது கையில் கோணர்ல என்ன வருது? அக்னி மூலை. அக்னி என்பவன் நெருப்பு எரிவதனாலே அந்த இடத்துல பச்சடியை வைக்க சொன்னாங்க. பதார்த்தங்கள் இலையில போடுறதுக்கு கூட ஒரு முறை இருக்கு பாருங்க. பச்சடி, காளான், ஓளம் தெரியும் தானே, ஓளம் எல்லா காய்கறியும் போட்டு ஓளம், அவியல், எரிசேரி புளிச்சது உடனே இந்த இலை நுனிக்கு வந்துடும். புளி, பப்படம், வடை, புளிச்ச வகைகள் அனைத்தும் அங்கே வர வேணும்.
கொஞ்சம் கீழே இறங்கி ஊறுகாய் அது வர வேணும். அப்புறம் இப்படியே சுத்தி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுக்கு அன்னம், அன்னத்துக்கு பக்கத்துல பருப்பு, பருப்புக்கு பக்கத்துல பாயசம், இவ்வளவும் வச்ச பிறகு தண்ணியை சுத்தி பாரம் யானம் சொன்ன பிறகு 6 பருக்கை வாயில போட்ட பிறகு நெஞ்சிலே தண்ணியை தொட்டு வச்ச பிறகு ஹரி சொல்லுவாங்க. ஹரிண்டா இந்த அவ்வளவு இந்த நீங்க கொடுக்கிற பொருளும் நான் சாப்பிடுறதும் மகாவிஷ்ணு பரமாத்மாவுக்கு போய் சேரட்டும். நீங்க பார்த்துருப்பீங்க சர்மாயா பெரிய பெரிய பிராமண சமூகத்துல ஹரி சொன்னாதான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சத்தமா சொல்லுவார்கள் எல்லாரும் சேர்ந்து. ஹரி, இந்த ஹரினா என்னது? சொல்றது மகாவிஷ்ணு ஹரி அவருக்கு போய் சேரட்டும் சொல்லி. இப்போ ஒரு பொடியன் ஸ்கூல்ல படிக்கிறான் பாருங்க, படிச்சு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஒரு பாடம் பாக்கி வச்சாண்டா அதுக்கு என்ன சொல்றது? ஹரியஸ். இப்ப அங்கேயும் ஹரி வருது பாருங்க. அப்படி எல்லா விஷயங்களிலையும் யானைக்கும் கரி என்று சொல்றதானே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா ஹரி சமஸ்கிருத ஹரி சொன்னா மகாவிஷ்ணு சரி சொல்லிடுவாரு. அப்ப இந்த போஜன விதியிலையும் இந்த சில கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த கோவிந்தா என்பது நாமல் எல்லாம் செய்வது இறைவனுக்கு சமர்ப்பணம். சர்வம் சிவமயம் ஜெகது. அந்த கோயில பூஜை ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுவாங்க? சர்வம் சிவமயம் ஜெகது. அதுக்கு கூடதான் ஸ்ரீ கோவிந்த்